ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை வழக்கம் ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை போகிற தலைப்பும் நல்ல தலைப்பு தான். திருப்ப எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 17/11/2025 நீதிபதி சுந்தர் மோகன் கொடுத்துருக்காரு. ரிட்பிரேஷன் கிரிமினல் எம்டி நம்பர் 15/03/2025. மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தவக்கண்ணன். எதிர்மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையோட டிஜிபி, 2வது விருதுநகரோட எஸ்பி, 3வது நரிக்குடி விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். என்ன கேட்குறாரு அப்படின்னா, ப்ரேயர் petition filed under Article 236 of Constitution of India, praying for issues of writ of mandamus directing the respondent number 1, 2, 3 to initiate appropriate legal and criminal action based on the petition repression dated 12/4/2023 by considering brutal police custodial assault and injuries within a stipulated time may be stipulated by. என்னன்னா, இவர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு இவங்களுக்குலாம் 3 பேருக்கும். யார்? டிஜிபி, விருதுநகர் எஸ்பி, நரிக்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்குன்னா 12/4/2025 இவரை ஒரு விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நல்ல காயமாயிருக்கு. அதனால நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காரு. அந்த நடவடிக்கை எடுக்கலாதால இந்த சம்மந்தப்பட்ட அந்த 3 பேருக்கும் நீங்க உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி ரெட்டுக்கு வந்திருக்காரு. முக்கியமான போர்ஷன் மட்டும் படிச்சேன். The gist of second para, the gist of the allegations is that the petitioner were arrested by certain police officers in connection with the crime number 34 of 2020. After taking the petitioner into custody, the police officer had attacked the petitioner, that the department had to initiate disciplinary proceedings against the 2 police officers, that the charges against them were that they attacked and caused injury to the petitioner while he was in police custody, and that since the act of these 2 police are constitute cognizable offences, respondent police ought to have registered an FIR. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குற்ற வழக்கு, அதாவது கிரைம் நம்பர் 34/2020 சம்பந்தமா இந்த மனுதாரன் தவக்கண்ணனை விசாரணை கொண்டு போய் போலீஸ் கஸ்டடியில வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா இந்த குற்றத்துக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இது சம்பந்தமா ஒரு புகார் கொடுத்த பிறகு காவல்துறையில துறை ரீதியா வந்து நடவடிக்கை எடுத்துடுறாங்க. நடவடிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் பிடிச்சி. ஆனா எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்கன்னு சொல்றாரு இவரு. The land additional public prosecutor appearing for the respondents, however, would submit that the department procedure would not be binding and that the impugned FIR cannot be registered merely because of the charge against 2 cases they had beaten by the police officer. என்ன சொல்றாரு அப்படின்னா, துறை ரீதியா வந்து அரசாங்க வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கிறது வந்து சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய தடுக்கல அப்படின்னு சொல்றாரு. Admittedly, the disciplinary proceedings were initiated by the respondents against 2 police officers and the charge against them that they had attacked and caused hurt to the petitioner while in police custody. The allegations in the said charge constitutes cognizable offences. Therefore, the respondents are bound to register an FIR against the 2 police officers against whom department proceedings were initiated and proceed against them in accordance with law. Hence, the respondents are directed to register FIR and take action in accordance with law according to the repression is disposed of அப்படின்னு போட்டு முடிச்சுக்காரு. என்ன சொல்றாரு, ரிட்பிரேஷன் எதுல போடுறாங்கன்னா கிரிமினல் சைட்ல எம்டியில போடுறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 2 போலீஸ் டார்ச்சர் வச்சு கஸ்டடியில டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அவங்க மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது மட்டும் பத்தாது, அவங்க மேல மனுதாரர் கேட்டுக்கிட்ட மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். துறை ரீதியான நடவடிக்கை மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து முடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த கஸ்டடியில டார்ச்சர் பண்ணி அவர் காயம் ஏற்படுற அளவுக்கு என்ன சொல்றது, காக்னிசிபிள் ஆஃபென்ஸ் ஏற்பட்டிருக்கு, பிடியாணை வேண்டா குற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களை அடிச்சு உயிர் காப்பாற்ற டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை
முதல் தகவல் அறிக்கை பதிவு சொல்லி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பக்கம் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறது. என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கஸ்டடியல் டார்ச்சர், காவல்துறையில் சம்மந்தம் இல்லாத வேலைகளை கூட்டிட்டு போய் காவல்துறை வந்து அடித்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் மேலதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் செய்தி படிச்சிருப்பீங்க. இந்த விஷயத்தை பற்றி கூட செய்தி வந்திருக்குது. செய்தியாக கடந்துட்டு போயிட்டு தீர்ப்பு வாங்கி படிக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையில துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து பெண்டிங் எடுத்து அவர் ஆயுதப்படைக்கு மாற்றிடுவாங்க. அது மட்டும் போதுமானதா? நம்ம படிச்சிருப்போம். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்கணும், நீங்கள் இந்த மாதிரி கஸ்டடியில் வச்சு என்னை டார்ச்சர் பண்ணி உடம்புல காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காயத்தில் இருந்துன்னா உடனடியாக போய் நீங்கள் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி கொடுத்து யாரை அடித்தாங்களோ அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திலே வந்து ஒரு புகார் கொடுத்துடணும், கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். அந்த மாதிரி இந்த புகார்தார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கிறதால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தா எஸ்ஐ ரேங்க்ல இருக்கிறவங்க அடிச்சிருப்பாங்க. இவர் அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஏட்டு அந்த மாதிரி இருக்கவங்க அடித்து இவர் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவர் டிஜிபி, எஸ்பி, இன்ஸ்பெக்டரு இவங்களுக்கெல்லாம் வந்து மனு கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும்போது அவனுக்கு போதுமானது அல்ல. யார் வந்து கஸ்டடி டார்ச்சர் காவல் நிலையத்தில் வந்து சித்திரவதை பண்ணி விசாரணைன்ற பேரில் அடித்து துன்புறுத்துறாங்களோ அவங்க பேரில் அது காங்கிரஸ் அஃபென்ஸா விடையாணை வேண்டா குற்றமாக இருக்கும்போது அவங்க மேலே வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அதாவது ஒரு ஒரு காவல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய அந்த காவல் நிலைய சித்திரவதைகளுக்கு துறை ரீதியாக காவல்துறை ரீதியாக எடுக்கிற நடவடிக்கை மட்டும் போதாது, அது வந்து தடை இல்லை. அந்த நடவடிக்கை நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கின்றது மட்டுமே அவங்க சம்மந்தப்பட்ட அந்த குற்றம் இழைத்த காவலர்கள் மேலே காவல்துறை அதிகாரிகள் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறதுக்கு சட்டப்படி எந்த தடையும் இல்லை. அவங்க மேலே முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணுன்றத இந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா புகார் கொடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஆயுதப்படைக்க வேற ஏதோ மாற்றி விட்டு இல்லை சஸ்பென்ஷனில் வச்சுருவாங்க, இல்லை காத்திருப்பு பட்டியலில் வச்சுருவாங்க. அது மட்டும் போதுமானது. கண் துடைப்பு நடவடிக்கை இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியாக என்ன பண்ணணும், அரசு மருத்துவர்கள் போய் சேர்ந்து ஓன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு சம்மந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்தில் நான் விசாரணைகளை சம்மந்தமில்ல வழக்கில் கூட்டிட்டு போய் என்னை அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க, இந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை அவங்க பேரை மென்ஷன் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு தபாலில் கொடுக்கணும். ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயே ஸ்பீட் போஸ்ட்லேயே கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஹைகோர்ட்டில் போய் ரெட் பெஷனில் இது மாதிரி கிரிமினல் சைடில் போய் பெஷன் போட்டு டைரக்ஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே எஃப்ஐஆர் கண்டிப்பாக பதிவாயிடும். இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அதிகாரிகள் பண்ணுறத தப்பை காப்பாற்றுறதுக்கு தான் பார்க்குறாங்க, எஃப்ஐஆர் போடாமல் காப்பாற்றுறது தான் பார்க்குறாங்க. எஃப்ஐஆர் போட்டால் அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு வேலையே போயிடும். இந்த மாதிரி வழக்குகளில் முன்னெடுத்து இந்த மாதிரி தீர்ப்புகளை எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களை வந்து அடிக்கணுன்ற எண்ணம் வந்து காவல்துறைக்கு கண்டிப்பாக வரவே வராது. நிறைய பேருக்கு பெரிய ரொம்ப உபயோகமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.